கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. அப்புறம் ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? வெங்காயம் பேத்தி வெங்காயம் பேத்தி வெங்காயம் பேத்தி வெங்காயம் பேத்தியா நீ? ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்டிலிருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. நீ அவ்வளவு மோசமானவனா? தள்ளி நில்லு. இந்த ரெண்டு பீஸையும் தான் இன்னைக்கு நாம வறுக்க போறோம். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கப்படாதா? ட்ரை பண்றோம். எஸ். ஆமா, நீங்களாம் யாரு? எவனோ ஒருத்தன் செத்து போனதை தீபாவளின்னு சொல்லி கொண்டாடுறீங்க. கேவலம் அமீபா கிட்ட இருந்து கூட காப்பாற்ற முடியாத ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போடுறீங்க. உங்களுக்குலாம் இருக்கா இல்லையா? சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார். இப்படிலாம் நான் சொல்லல, யாரு சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. அக்கட வெயிட்டிங். ஜெர்கடி 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 ஜெர்கடி. கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. முதல்ல நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர் பிளாக் ஃப்ரூட் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில குளிக்கும் போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க. அப்ப ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்டிலிருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். அது என்ன நாக்கல? ஒண்ணு இல்லையே. சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் பம்பால குளிக்கும் போது மூக்க மூடின்னு குளிக்கிறாங்களாமா. ஸோ ஐயப்பன் நம்மளை அமீபா கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாருன்னு நாம நினைக்கிறோம்னு இவரே சொல்லிக்கிறார். அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். பிரச்சனை அதான் டாக்டர். அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ், அப்படிதான் சொல்லுவாங்க. புலி நடமாடுற மலைக்கு பார்க்குக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அமீபா இருக்கு, அலிபாபா இருக்கு, நீங்க கிளப்பி விடுற கதைக்கு தான் நாங்க ஐயப்பனை விட்டுருவோமா என்ன? எங்களுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் இவர் இப்படி கலாய்ச்சதை விட கடுப்பான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அமீர் அண்ணன் கொடுத்த ரியாக்ஷன் தான். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அமீபாட்டிலிருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்கு பொத்திக்கணும். கரெக்டா? அப்ப ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியும். அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம அமீர் அண்ணனுக்கு சிரிப்பா அடக்க முடியல. என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? கரெக்டா? அப்ப ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியுது. அந்த வாயில ஆயி போயிட்டு மூடாது. ஏன் அமீர்னே, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னா இவ்வளோ சிரிக்கிறீங்களே, இஸ்ரேல் கிட்ட இருந்து காசாவை உங்க காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னாலும் இப்படிதான் சிரிப்பீங்களா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி. தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நீங்க குளிச்சீங்கன்னா நேரடியாக போய் மூளையை தாக்குது. அது இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில குளிக்கும் போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க. தேங்கி கிடக்கிற தண்ணியில குளிச்சா அமீபா மூளையை அட்டாக் பண்ணிடுமாமா. ஸோ அதனால பம்பையில குளிக்கிறவங்க எல்லாம் பார்த்து குளிக்கணுமாமா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அது சரி, போற போக்கில் நம்ம அக்கா லவுட் ஸ்பீக்கருங்க, அதை மறந்துட்டோம். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இந்த கருமத்தை இனிமே கண்டென்ட் ஆக்க வேணாம்னு நினைச்சா எதையாவது பேசி விட்டுட்டு போயிருது. திருந்த மாட்டியா? நீங்க எல்லாம் சேர்ந்து என்னைய வேற டேக் பண்ணி அடுத்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. உன்னை நம்பி வந்துட்டேன்டா. அப்படியே உச்சுபத்தி சோழியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. சரி ரைட், எடிட்டர் அந்த வீடியோவை போட்டு விடுங்க. கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கிறிஸ்துமஸ் ஜீசஸ் பிறந்த சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்களாமா. ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக ரம்ஜான் கொண்டாடுறாங்களாமா. ஆனால் நாமெல்லாம் ஒருத்தன் செத்து போனதை தீபாவளியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோமாமா. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா.
நாங்க தீபாவளியை எதுக்கோ கொண்டாடிக்கிறோம், நீ தான் ரொம்ப ரோசக்கார ஆளாச்சே. எங்க இந்த பக்கம் தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எக்கச்சக்கமான டே ஷாட்ஸ், நைட் ஷாட்ஸ், ஸ்கை ஷாட்ஸ். பணம் கொடுத்தா போதும்னு பட்டாசு தெரு தெருவா ப்ரோமோட் பண்ணிட்டு இப்ப வந்து தீபாவளி செத்து போன பண்டிகையாமா. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல தோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? தோத்த தானே திங்கிற. தீபாவளி எல்லாம் வேஸ்ட், ஆனா அதுல வர பேமெண்ட் தான் எங்களுக்கு பூஸ்ட்னு வாழ்ந்துகிட்டு இருக்கியே. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? வந்தமா வாங்கின பேமெண்ட்டுக்காக வன்மத்தை கக்கணுமா போனமான்ட்டு இல்லாம பெரிய வரலாற்று அறிஞர் மாதிரி ஒரு பெரிய வெடியை ஒண்ணு போட்டுட்டு போயிருச்சு. நேராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. அருமையின் சேரும் அகவிருள் நடுநாள் அகநானூர்ல நக்கீரர் பாடியிருக்காரு. தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கு கார் 40ல மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காரு. நெல்லும் மலரும் தூய கை தொழுது நெடுநெல் வாடையில மதுரை கணக்காயனார் பாடியிருக்காரு. நான் சொல்றேன், தீபாவளி தமிழர் பண்டிகை தான். இனிமே நீ ரெடிமேடு நான் சொன்ன இந்த 4 ரெஃபரன்ஸ்ல 3 ரெஃபரன்ஸ் மதுரை தமிழ்ச்சங்க காலத்திலே எழுதப்பட்டது தான். நீ மூக்கு கீழே மீசை வரைச்சது உண்மையா இருந்தா இதை கவுண்டர் பண்ணி பார்ப்போம். நீங்க மதுரையில் தானே பிறந்த? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இவ்வளவு இன்புட்ஸோட நாம வீடியோ போட்டா அசால்ட்டா அடுத்தவனை பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். அட்வொகேட் சார், உண்மையாவே நீங்க அட்வொகேட் தானா? கோவலாம் படாதீங்க. எது கேட்டனா இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்களா தான் கேட்டேன். அட்வொகேட் நெல்சனை பார்த்து நீங்களும் உண்மையில அட்வொகேட் தானா, இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்க? ஆமா, அவரு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறாரு. அக்காவுடைய அப்டேட்டட் வெர்ஷன் அடுத்த மாசம் அவைலபிளா இருக்கும். ஆப்பிள் ஷோரூம்ல போய் எல்லாரும் வாங்கிக்கங்க. தற்கூரி தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னே தெரியாம இங்க வந்து தவிக்கிட்டு இருக்க. இதுல அடுத்தவனை பார்த்து அட்வொகேட் தானா இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்க. எதுக்கு இந்த வாய்? வாய் மட்டும் இல்ல, நாய் தூக்கிட்டு போயிடும். வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது? இதுல தீபாவளி தமிழர் பண்டிகை தான் அப்படின்னு யாராவது கமெண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்கள வியூவர்ஸ்னு கூட பார்க்காம எப்படி ஒருமையில திட்டுதுன்னு பாருங்களேன். தீபாவளி தமிழர் பண்டிகை இல்லடா, அதுக்கு என்ன என்னைய போட்டு கடிக்கிறீங்க 2 நாளா? எல்லாத்துலயும் வந்து என்னை கடிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு யார முறைக்கிறா? அக்கா, ஒரு சின்ன திருத்தம். ரெஃபரன்ஸே இல்லாம வீடியோ போட்டது நீயே. அவங்க உன்னைய கடிச்சு வைக்கல, காரி துப்பிருக்காங்க. அது சரி, ஆவுன்னா தமிழர் பண்டிகைன்னு தவிட்டு இருக்கீங்களே. தமிழர் அடையாளமா இருந்தா மட்டும் அப்படியே தூக்கி நிறுத்திடுவீங்களா என்ன? நொட்டுவாங்க. நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம் என்று கேட்ட மாடர்ன் மானஸ்தன் யார்? ஏ பெரிய தத்தி, பி சின்ன தத்தி, சி 5 பைசா மூஞ்சி, திமுக துரைமுருகன், டி கொத்தடிமை. விடையை கமெண்டில் தெரிவிக்கவும்.